வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். ஆண்டவன் சொரூபம் உள்ளவனா, சொரூபம் அற்றவனா? ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா? இறக்கும்போது உடலை விட்டு பிரியும் ஆன்மா மறுபிறவி எடுக்கின்றதா? உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பென்ன? உடல் மடிவதால் உயிர் பிரிகிறதா, அல்லது உயிர் விலகுவதால் உடல் மடிகிறதா? ஆண்டவனுக்கும் அவனுடைய படைப்பிற்கும் இடையேயுள்ள தொடர்பென்ன? ஆண்டவனே படைப்பாக மாறியிருக்கிறார் என்று சொல்வதா, அல்லது படைப்பு வேறு ஆண்டவன் வேறு என்று பிரித்து பார்ப்பதா? மூளையில் இருந்துதான் அறிவு பிறக்கின்றது என்று நம்முடைய விஞ்ஞானம் நம்புகின்றது. அப்படி என்றால் மடையனின் மூளையும் மேதையின் மூளையும் வித்தியாசமாக தெரிய வேண்டும். ஆனால் இரண்டும் பார்ப்பதற்கு ஒன்று போல்தானே இருக்கின்றது. அப்படி என்றால் மேதையின் அறிவு எங்கிருந்து வருகின்றது? எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தும் விஞ்ஞானத்தால் இறந்தவர்களை ஏன் உயிர்ப்பிக்க முடிவதில்லை? இறக்கும் பொழுது அப்படி ரிவர்ஸே பண்ண முடியாத என்ன விஷயம் நடந்து விடுகின்றது? உலகத்தில் தர்மத்தை காப்பாற்ற ஆண்டவன் அவ்வப்போது அவதாரம் எடுத்து வருகிறான் என்று பக்திமான்கள் நம்புகின்றார்கள். விஞ்ஞானம் இதை பற்றி என்ன சொல்கின்றது? போன பிறவியில் செய்த கர்மத்திற்கு உண்டான பலன்களை இந்த பிறவியில் அனுபவிக்கின்றோம் என்று இந்துக்கள் நம்புகின்றார்கள். இது பற்றி விஞ்ஞானத்தின் கருத்தென்ன? உலகம் ஆண்டவனால் உருவாக்கப்பட்டது எனும் பொழுதும் உலகம் ஆண்டவனுக்குத்தான் இருக்கிறது என்று பக்திமான்கள் நம்புகின்றார்கள். இது உண்மையா, அல்லது உலகம் ஆண்டவனுக்கு வெளியில் இருக்கிறதா? விஞ்ஞானத்தின் கோணத்தில் எது உண்மை? மலை, தீ, காற்று, கடல், பனிப்பிரதேசங்கள் என்று இவற்றுக்கெல்லாம் தனித்தனி தேவதைகள் இருக்கின்றனர் என்று இந்து மதம் சொல்கிறது. இது பற்றி விஞ்ஞானத்தின் கருத்தென்ன? இம்மாதிரி விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயங்களை பற்றி தான் விஞ்ஞானம் பேச வேண்டுமே தவிர தெரியாத விஷயங்களை பற்றி விமர்சிக்க கூடாது. அந்த அடக்கம் விஞ்ஞானத்திற்கு வேண்டும். வாழ்க்கையின் சவாலை எதிர்கொள்வதற்குத்தான் முன்னேறுகின்றார்கள். பாதுகாப்பையும் சௌகரியத்தையும் தேடுபவர்கள் முன்னேறுவது இல்லை. வாழ்க்கையில் நாம் பொதுவாக பாதுகாப்பை தான் தேடுகின்றோம். ஆனால் அதையே பிரதானமாக நினைத்து எந்த ஒரு புது முயற்சியையும் எடுக்காமல் விட்டுவிட்டால் நமக்கு முன்னேற்றம் நின்று போய்விடும் என்று சொல்லப்படுகின்றது. அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் குறுக்கிடுகின்றன. பரீட்சை என்பது எத்தனையோ மாணவர்களுக்கு சவாலாக இருக்கின்றது. அதை எதிர்கொண்டு தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த உயர் வகுப்பிற்கே போக முடியும். வேலையில் சேர்கின்ற அத்தனை பேரும் பதவி உயர்வு அதாவது ப்ரொமோஷன் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் என்று எழுதர் நிலையில் வேலையில் சேர்க்கின்றனர். அடுத்த 10 வருடத்தில் அதிகாரியாகவோ பெரிய பதவியில் இருப்பதாக கனவு காண்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு துறையிலும் துறை தேர்வென்று ஒன்றுண்டு. அந்த தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெறுபவர்கள் தான் மேல்நிலைக்கு உயர முடியும். விவசாயத்தின் முன்னேற்றம் பார்க்க வேண்டும் விவசாயத்தின் முன்னேற்றம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதவர்கள் கிடையாது. ஒரு விவசாயி முன்னேற்றம் வேண்டும் என்றால் விரும்பினால் புதிய பயிர்களை பயிரிட முன்வர வேண்டும். வருடம் நெல்லையே பயிரிட்டு கொண்டிருக்கும் விவசாயி பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. நெல்லுக்கு பதிலாக கரும்பு, வாழை, பூஞ்செடிகள் என்று மற்ற பயிர்களை பயிரிட்டு பார்த்தால்தான் தெரியும். அனுபவமில்லாத ஒரு பயிரை பயிரிடுவது எப்படி என்பது ஒரு சவாலாக தான் இருக்கும். ஆனால் அது பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டு தைரியமாக இறங்குபவர்களுக்கு தான் முன்னேற்றமே காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.